தமிழகத்திற்கென தனி ஆளுநரை நியமிக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. மகாராஷ்டிர ஆளுநராக வித்யாசாகர் ராவ் இருந்தாலும் தமிழகத்திற்கும் அவரை நிரந்தர ஆளுநராக கருத வேண்டும் என நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஆளுநராக இருந்த ரோசையாவின் பதவிக்காலம் கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதியோடு நிறைவடைந்தது. இதையடுத்து மகாராஷ்டிர ஆளுநராக பதவி வகித்து வரும் வித்யாசாகர் ராவ் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 2ஆம் தேதி நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் தமிழகத்திற்கென தனி ஆளுநரை நியமிக்க ஆணையிடக் கோரி பத்திரிகையாளர் அன்பழகன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கை தொடுத்திருந்தார். இம்மனு கடந்த 7ஆம் தேதி விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு பதிலளிக்க அவகாசம் வழங்கி 18ஆம் தேதிக்கு உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. இந்த வகையில் நிரந்தர ஆளுநரை நியமிக்க கோரும் வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி எம் சுந்தர் ஆகியோரை கொண்ட அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. மத்திய அரசின் சார்பில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் ஜி ராஜகோபாலன் ஆஜரானார். அப்போது ஒரு ஆளுநர் 2 மாநிலங்களை கவனிக்க அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்வதாக மத்திய அரசு வழக்கறிஞர் கூறினார். இதன்படியே மகாராஷ்டிர ஆளுநராக இருக்கும் வித்யாசாகர் ராவ் தமிழகத்திற்கும் ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். தமிழக ஆளுநராக நியமிக்கப்பட்டதை கூடுதல் பொறுப்பாக கருதக்கூடாது என்றும் அவரே முழு நேர ஆளுநராக கருதப்படுவார் என்றும் மத்திய அரசு வழக்கறிஞர் வாதிட்டார். ஆளுநர் நியமனம் தொடர்பான நடவடிக்கைகள் அனைத்தும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்றும் அதில் உள்ள நடைமுறைகள் அனைத்துமே ரகசியமானவை என்றும் மத்திய அரசு வழக்கறிஞர் தெரிவித்தார். மத்திய அரசின் வாதத்தை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி, நீதிபதி எம் சுந்தர் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது.